ஹாய் ஹார்மிஸ். இன்னைக்கு நம்ம தேக்குக்கோட ஸ்வாப்டு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஒரு கிஃப்ட் ஷாப்குள்ளே போகிறீங்க. அங்கே ஒரு லேடி உட்காந்துருக்காங்க பில் செக்ஷனில். அவங்க உங்களை பார்த்துட்டு, ஹாய் ஒயன், என்ன நீ ரொம்ப நாள் கழிச்சு கடைக்கெலாம் வந்திருக்க, அதுவும் இந்த பக்கம்? அது ஏன் கேட்குறீங்க? என்னோடய கசின் ஹனாக்கு இன்னும் ஒரு 2 டேஸில் பர்த்டே. அவளுக்காக ஏதாவது இருக்கான்னு பார்க்க தான் வந்தேன். நியூவாக ஏதாவது கலெக்ஷன் வந்திருக்கா என்ன? கேள்விப்பட்டேன். ஆமாம், நிறைய ஸ்லிப்பர்ஸ், ஹீல்ஸ் நிறையா வந்திருக்கு. வாங்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நிறையா ஸ்லிப்பர்ஸ், ஹீல்ஸ்லாம் இருக்குது. அங்கே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அப்போது அங்கே ஒரு ஹீல்ஸ் இருக்குது. அதுவும் பீச் பிங்க் கலரில் செம்ம அழகாக இருக்குது. அதை பார்த்ததும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது பேக் பண்ணிவிடுங்க. என்ன அதுக்குள்ளே சொல்லிட்டேன்? வேறு ஏதாவது கலெக்ஷன் பார்க்கலாம்ல? இல்லை, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். இதை பேக் பண்ணிவிடுங்க. அட் த சேம் டைம் அதே ஷாப்பில் ஒரு பக்கம் ஜேகேயும் இருக்கார். அங்கே குட்டி குட்டி மினியேச்சர் ஸ்கூட்டி, கார்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டே இருக்காரு. அங்கே ஒரு ஸ்கூட்டி இருக்குது ப்ளூ கலரில். அதை பார்த்ததும் அவருக்கு பிடிச்சி போயிடுது. அதை எடுத்துகிட்டு வந்து பில் செக்ஷனில் பில் போட நிற்கிறாரு. அப்போது அவரோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்ததும், நீங்கள் இந்த பில் மட்டும் போட்டுருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி வெளியே போகிறாரு. அந்த டைம் நீங்களும் அங்கே வரீங்க. வந்து நீங்கள் வாங்கின ஹீல்ஸ்க்கு பில் போடுறீங்க. அந்த பில் போடுற லேடி நீங்கள் வாங்கின ஹீல்ஸையும் ஒரு பேக்கில் போட்டுட்டு ஜேகே வாங்கின கிஃப்டையும் ஒரு பேக்கில் போட்டு வச்சிடறாங்க பக்கத்தில். ஜேகே ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டு நீங்கள் வாங்கின அந்த கிஃப்டையை எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேஷ்லாம் பே பண்ணிவிட்டு ஜேகே வாங்கின கிஃப்ட்டை எடுத்துகிட்டு போயிடுறீங்க. அப்படியே ஒரு 2 டேஸ் கழித்து ஒரு பெரிய பார்ட்டி ஏரியா. அங்கே வெளியே ஒரு பிளாக் கலர் கியா கார் வந்து நிற்குது. அந்த கார்லேருந்து 2 பேர் இருக்காங்க, கார்க்குள்ளே இருக்காங்க. ஒருத்தர் கையில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அந்த கிஃப்ட் பாக்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்கிற கைக்கு போகுது. அவர் பிளாக் கலர் கோட் ஷூட் போட்டிருக்காரு. அவர் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு காரை விட்டு கீழே இறங்கி வராரு. அவர் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். அவர் தான் இந்த எஃப்எஃபோட ஹீரோ தயாங். அவர் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு கீழே இறங்கி வராரு. அவர் ரொம்ப பிஸியான பிஸ்னஸ் மேன். இந்த பார்ட்டிக்கு கூட வரத்துக்கு அவருக்கு டைம் இல்லை. ஆனால் இருந்தாலும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே ஆச்சு. அப்போ கண்டிப்பாக அவர் வந்து தானே ஆகணும். அதுக்காக வந்திருக்காரு. அப்படியே இந்த பக்கம் நீங்கள் ஒரு மெரூன் கலர் கவுன் போட்டிருக்கீங்க. உங்கள் கசின் ஹனாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க. அவங்க ரொம்ப ரிச்சான ஃபேமிலி. உங்கள் ஆன்ட்டி, உங்கள் அங்கிள்லாம். அவளுக்குன்னு தனியாக ஒரு பிஸ்னஸே இருக்குது. அவள் தான் அவளோட பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறீங்க. ஒரு ஆர்டினரி கேர்ள் தான். எதுக்குமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு எப்போயுமே சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க. ஆனால் ஹனா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக, அவள் வாங்குகிற ஒரு திங்கும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நீங்கள் அந்த கிஃப்ட் பாக்ஸை பார்த்துட்டே, இது அவளுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே, ஒரு வேளை பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கீங்க. சரி, பிடிக்கலன்னா வேறு என்ன பண்ணுறது, நம்மளே எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு நீங்கள் அந்த ஹால்குள்ளே போகிறீங்க. நீங்கள் போகிற அதே டைம் தான் தயாங்கும் போகிறாரு. உங்கள் கூட தான் வராரு, உங்கள் பக்கத்தில் தான் வராரு. ஆனால் நீங்கள் தயாங்க பார்க்கவே இல்லை, தயாங்கும் உங்களை பார்க்கவே இல்லை. 2 பேருமே ஸ்டேஜுக்கு போகிறீங்க. ஆனால் ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கா. பார்ட்டிலாம் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே போயிட்டாங்க. கடைசியாக தான் நீங்களும் அங்கே வரீங்க, தயாங்கும் அங்கே வராரு. அங்கே ஸ்டேஜில் நிற்கிற ஹனா உங்களை பார்த்து சிரிக்கிறாளா இல்லை தயாங்க பார்த்து சிரிக்கிறாளான்னு தெரில. ஆனால் அவள் சிரிக்கிறா. அட் அ டைம் 2 பேருமே அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. 2 பேருமே ஒரே டைமில் ஸ்டேஜுக்கோ ஏறுறீங்க. 2 பேருமே ஒரே டைமில் உங்கள் கையில் இருக்க கிஃப்ட்டை வந்து ஹனா கிட்ட கொடுக்குறீங்க. ஆனால் யாரோட கிஃப்ட்டு வாங்குறதுன்னு தெரியாமல் 2 பேரையும் மாறி மாறி பார்த்து முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கா. கன்ஃபியூஸ்டாக நிற்கிறா. அப்போ தான் நீங்கள் தயாங்க பார்க்குறீங்க. தயாங்க அப்போ தான் உங்களை பார்க்குறாரு. இப்போ நான் யாரோட கிஃப்ட்டை வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டே நிற்கிறா. 2 பேருமே கிஃப்ட்டை நீட்டிகிட்டே நிற்கிறீங்க.
ம். பேசாம 2 பேரோடது அட் அ டைம்ல வாங்கிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு 2 கையையும் நீட்டி, ஒரு கையிலேருந்து தயாங்கோட கிஃப்ட்டையும், இன்னொரு கையிலேருந்து உங்களோட கிஃப்ட்டையும் வாங்கிக்கிறா. இப்போவே கிஃப்ட்ட பிரிச்சு பாரு. என்ன நீங்க 2 பேரும் ஒரே டைம்ல வரீங்க, ஒரே டைம்ல கிஃப்ட்ட குடுக்குறீங்க, ஒரே டைம்ல பிரிச்சு பார்க்க சொல்றீங்க. எனக்கு என்னமோ இது ரொம்ப புதுசா இருக்கு. வயன், உனக்கு இது யாருன்னு தெரியாதுல்ல? இது தயாங், என்னோட பாய் ஃப்ரெண்ட். தயாங், இவன் என்னோட கசின். நான் கூட உன்கிட்ட சொல்லியிருக்கேனே, என்னோட கசின், ஃப்ரெண்டு எல்லாமே இவ தான். 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. சரி சரி, பார்த்தது போதும். நான் உங்களோட கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். வயன், நான் உன் கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணாமல் தயாங்கோட கிஃப்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் நீ கோச்சிப்பியா? இல்லை. சரி ஓகே, அப்போ நான் ஃபஸ்ட்டு தயாங்கோட கிஃப்ட்டையே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் நீங்கள் வாங்கின ஹீல்ஸ் இருக்குது. தயாங் அதை பார்த்ததும் அவரே ஷாக் ஆகிட்றாரு. நீங்களும் ஷாக் ஆகிட்றீங்க. என்ன, நான் வாங்கின ஹீல்ஸு அவனோட பாக்ஸில் இருக்குது? அப்போது என்னோட பாக்ஸில் ஒருவேளை நாங்கள் 2 பேரும் ஒரே கிஃப்ட்டை வாங்கிட்டோமோ? தயாங், இது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் அந்த ஹீல்ஸை போட்டு பார்த்துட்டு, இது எனக்கு சூட் ஆகுது தயா, உனக்கு எப்படி என் சைஸ்லாம் தெரியும்? அது எப்படி தெரியாமல் இருக்கும்? நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு, கண்டிப்பாக நீ தெரிஞ்சு வச்சிருப்ப. ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க ஹக் பண்ணிக்கிறா. சரி சரி, இப்போ நான் வயனோட கிஃப்ட்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் குட்டியாக அந்த டாய் ஸ்கூட்டி இருக்குது. அதை பார்த்ததுமே அவள் ஹாப்பி ஆகிடுறா. என்ன நீனு இதெல்லாம் வாங்கியிருக்க? இது எனக்கு பிடிக்கும்னு நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லையே, எப்படி தெரியும் உனக்கு? அப்படின்னு அவள் உங்ககிட்ட கேட்குறா. நீங்கள் இந்த கிஃப்ட்டை நான் வாங்கவே இல்லை அப்படின்னு யோசிச்சு நின்றுருக்கீங்க. எங்கள் தயாங் நீங்கள் வாங்கின கிஃப்ட், அதாவது அந்த ஸ்கூட்டியை பார்த்துட்டு, இது நான் வாங்கின கிஃப்ட் ஆச்சு, இது எப்படி அவகிட்ட அப்படின்னு அவன் யோசிச்சு நின்றுருக்கான். அட் த சேம் டைம் அங்கே ஒருத்தர் வராரு. அவர் வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். என்ன ப்ரோ, நான் சொன்னல நான் வாங்கி கொடுத்த ஸ்கூட்டி கண்டிப்பாக ஹானாக்கு பிடிக்கும்னு. என்ன அண்ணா பிடிச்சிருக்கா? நான் தான் செலக்ட் பண்ணேன், என்னோடய செலெக்ஷன் தான். என்ன, உன்னோட செலெக்ஷனா? ஏய் லூஸு, என்ன பேசுகிற? இது ஒயன் எனக்கு வாங்கி கொடுத்த ஸ்கூட்டி. என்ன ஒயனா? அது யாரு? தூ இங்கே நிற்கிறாளே, இவன் என்னோட கசின் ஒயன். இவ தான் எனக்கு இந்த ஸ்கூட்டியை வாங்கி கொடுத்தா. நீ என்னமோ நீ வாங்கி கொடுத்தா மாதிரி சொல்கிற. தயாங் எனக்கு இந்த ஹீல்ஸ் தான் கிஃப்ட் பண்ணாரு. என்ன ப்ரோ, நீ எப்போ எனக்கு தெரியாமல் ஹீல்ஸ் வாங்கி கொடுத்த? உடனே தயாங் ஜேகேயோட காலரை பிடிச்சி, டேய் உன்னை என்ன வாங்க சொன்னா, நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க? ஐயோ ப்ரோ, நான் ஹீல்ஸ் தான். ஐயோ வாய் கொளருது. ஐயோ ப்ரோ, நான் டாய் ஸ்கூட்டி தான் வாங்கிட்டு வந்தேன், அது எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. உடனே நீங்களும், ஆனால் நான் உனக்கு ஹீல்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன், எப்படி மாறுச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அப்போ தான் ஜேகே அங்கே கீழே கிடக்கிற அந்த கிஃப்ட் பேப்பரை பார்க்குறாரு. நீங்களும் அதை நோட் பண்ணுறீங்க. 2 பேருமே ஒரே டைமில் யூனிக் ஷாப் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தான் 2 பேருக்குமே ஸ்ட்ரைக் ஆகுது, அன்றைக்கி அந்த கிஃப்ட்டு அந்த இது வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ 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 சாரி ப்ரோ, சாரி ப்ரோ, சாரி ப்ரோ, சாரி ப்ரோ, அன்றைக்கே கிஃப்ட்டு ஸ்வாப் ஆகிடுச்சு போல், நான் தான் கவனிக்கவே இல்லை, அதுக்குள்ளே கிஃப்டெல்லாம் ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ப்ரோ, சாரி ப்ரோ. உடனே ஹானா, நீ எதுக்கு ஜிகே சாரி சொல்கிற? எப்படியோ 2 கிஃப்ட்டும் எனக்கு தானே, பரவாயில்ல, தயான் கொடுத்தா என்ன, ஒயன் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்கிறா. அங்கே 4 பேருமே ஒரே மாதிரி ஒன்றா மாற்றி மாற்றி ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க. அப்போதைக்கு கிஃப்ட்டு தான் ஸ்வாப் ஆச்சு, அந்த 4 பேருக்குமே தெரியல அடுத்து அவங்க பேரே ஸ்வாப் ஆக போகுது அப்படின்னு. இங்கே இந்த ஃபஸ்ட் பார்ட் முடியுது. ஏன் சீக்கிரமாக முடித்தேன் அப்படின்னா, இது வெறும் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும்தான். இது வரைக்கும் உங்களுக்கு என்ன கான்செப்டுன்னு புரிஞ்சிருக்கும், இந்த ஸ்டோரியோட கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சிருக்கும். அந்த கான்செப்டை உங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த பாட்டை வந்து சீக்கிரமாக போட்டேன். போக போக இந்த ஸ்டோரி இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள்.